சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு வெடித்ததும் அது கூட கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு மிளகாய், ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி வச்சுக்கோங்க. இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதையும் நம்ம சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி வச்சுக்கலாம், மூடி போட்டு. இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே தக்காளி உங்களுக்கு தெரியுங்க, மூடி போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இதில் கொஞ்சம் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே தக்காளி எல்லாம் சரியாகி வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைத்தில் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அருமையான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி குழம்பு தாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சாதம் வடித்து ரொம்ப டயர்டாக இருந்தால் இவ்வளோ தக்காளி குழம்பு வச்சு ரெடி பண்ணிடலாங்க. அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் வச்சு பாருங்கள்.